ஃபெயிலியர்ஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது வந்து எண்டு கிடையாது, அது ஒரு பிகினிங் தான். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சிந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபெயிலியர்ஸ்லேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது. அதனால தான் சொன்ன ஃபெயிலியர் வந்து எண்டு கிடையாது, ஜஸ்ட் பிகினிங். என்னோட லைஃப் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் நிறைய விஷயம் அதுலேருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர்ஸ் எனக்கு ரெசிலியன்ஸ் லேர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ரெசிலியன்ஸ்னா என்னன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறது. எவ்வளோ அடித்தாலும் தாங்கினா மட்டும் பத்தாது, எத்தனை தடவை அடித்தாலும் எந்திரிச்சு திரும்பி 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 எந்திரிச்சு வர்றது. ஸோ பவுன்ஸ் பேக். ஃபெயிலியர் வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு அப்படியே எடுத்து காட்டுது. அதனால நம்ம ஃபெயிலியர்ல இருந்து இதுதான் நம்ம வீக்னஸ் அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபெயிலியர் முக்கியமா சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, ரீஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிறது. ரீஃபோக்கஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம போயிட்டு இருக்க பாத்து வந்து கரெக்டு தானா, நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா, இல்லை இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பாத்தை சேஞ்ச் பண்ணுமா, நம்மளோட கோலை சேஞ்ச் பண்ணுமா. ஸோ வந்து நம்மளை வந்து ரீஃபோக்கஸ் பண்ண வைக்குது இந்த ஃபெயிலியர். நெக்ஸ்ட், இந்த ஃபெயிலியர்ஸ் எம்பத்தியை பில்ட் பண்ணுது. எம்பத்தினா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். மற்றவங்க சுச்சுவேஷன்ல இருந்து நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ இந்த ஃபெயிலியர் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதே ஃபெயிலியர் மற்றவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் என்னை வந்து திங்க் பண்ண வச்சிருக்கு. ஸோ என்னோட எம்பத்தி லெவல் வந்து ரியலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவ்வளோ வருஷமா நான் கோ த்ரூ பண்ண எல்லா ஃபெயிலியர்ஸ்னால. லாஸ்ட் விஷயம், எல்லாரும் சொல்றது தான், ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ இவ்வளோ வருஷம் நான் ஃபேஸ் பண்ண இத்தனை ஃபெயிலியர்ஸ் என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நான் உட்காராம ஒவ்வொரு ஃபெயிலியரையும் ஒவ்வொரு கல்லாக நினச்சி அதை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நினச்சி நான் மேலே போயிட்டுருக்கேன். நம்ம ரத்தன் டாட்டா அவர்கள் சொன்ன விஷயம்தான் ஞாபகம் வருது. உண்மையில வீசுகிற ஒவ்வொரு கல்லையும் எடுத்து நீ வச்சுட்டீங்கன்னா ஒரு பெரிய வீடே கட்டலான்னு. அது மாதிரி தான் நான் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ஃபெயிலியரையும் எடுத்து நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா அதை ஒரு லேர்னிங் லெசனாக கன்சிடர் பண்ணி. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதனால நீங்கள் என்ன லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட்